இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் ட்ரிங்க்கான பவுடர் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து பாலுக்கு போடுறதுக்கு வந்து என்னென்ன பவுடரோ விளம்பரம் வருதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இதில் அந்த அந்த மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்கான்னு சொல்கிறாங்க. பட் அது எதுவுமே இருக்காது. எல்லாத்துலேயும் ஜீனி சுகரை தான் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஈஸியாக வீட்டிலே வந்து சிம்பிளாக செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியானதாக நம்ம செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வாங்குகிற பவுடர் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப காசுலாம் கிடையாது. இப்போ நம்ம என்ன தேவை அப்படிங்கிற பார்ப்போம். இது 4 மட்டும் கூட போதும். இப்போ பாருங்கள், இது வந்து பாதாம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். மீதி எல்லாமே 50 கிராம் போதும். பாதாம் வந்து நம்ம ரொம்ப ஃபேட் கிடையாது, ஸோ அதனால் 100 கிராம், அதோட கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கேஷ்யூ வந்து 50 கிராமு, இதங்க பிஸ்தா வந்து 50 கிராம், அடுத்து வால்நட் வந்து 50 கிராம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. இது 100 50 கிராம் செஞ்சிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரே திரியாகவும் செய்ய வேண்டாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தனித்தனியாக வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் பாலில் வந்து இதை நல்லா சூடான பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தேவைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியாக எப்படி இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இது நம்மளுக்கே தெரியும் நம்ம ரொம்ப சத்தானதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ பவுடரில் இருக்குன்னு சொல்கிறதோட, விளம்பரத்தில் சொல்கிறாங்கன்ட்டு நம்புறதோட, இது நம்மளுக்கே தெரிஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸியானது, நம்மளுக்கு ரொம்ப வேலையும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 5 வயசுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது காலையில் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஈவினிங்லாம் கொடுத்தா செரிக்காது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியானது இருக்கு இல்லையா. ஸோ காலைல எழுந்தோடனே அவங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சரி வாங்க, இதை நம்ம வந்து ஒவ்வொன்றையும் வறுக்கலாம். நம்ம முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். அது லைட்டாக செவந்து வந்தால் போதும். நம்மளுக்கு பவுடர் அடிக்கிறதுக்கும் நல்லா வரும். அதோட இது வந்து கெட்டும் போகாது, நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வறுத்த முந்திரி அப்படின்னா, வறுத்த முந்திரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். லைட்டாக செவந்து வந்தால் நம்ம வந்து எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். ரொம்ப கருவேப்பிலை தெரியும், ஒவ்வொன்றும் லைட்டாக சிவப்பாக மேலே இருக்கும். அதோட போதும், ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். பட்டுன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அதோட இதை எடுத்துடலாம். பிஸ்தா போட்டிருக்கேன், இதுவும் அது மாதிரி வெடிக்கிற மாதிரி வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றே தனியாக அந்த ரெட்டாக இருக்கும், அந்த இதில் போதும். பிஸ்தா செவந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போது வால்நட்டை வறுத்துக்கலாம். பிஸ்தா வந்து வால்நட் வந்து செவந்துருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அந்த சூடு பதம் இல்லாதப்ப எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒன்றா போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நான் வந்து நம்ம பவுடராக அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சுற்றுலோடனே நல்லா குறைன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் எவ்வளோ நம்மளுக்கு நைஸாக தேவையோ அவ்வளோக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது லைட்டாக நம்மளுக்கு வந்து குறைன்னு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் அரைக்க போனீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அதனால் நம்ம வந்து முன்னாடி காமிச்சதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது கொஞ்சம் இல்லை பார்க்குறதுக்கு நைஸாகவும் தொட்டால் குறைன்னு இருக்க மாதிரி நிறுத்திக்கணும். இல்லைனா அப்புறம் ஒட்டி இப்படி ஈரப்பதம் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த இதோட நம்மளுக்கு போதும். இதை நம்ம வந்து சூடான பாலில் கலந்துக்கலாம். இல்லைனா திப்பியாக இருக்கும். இப்போ நம்ம நிறையாவது பார்த்தீங்கன்னா மீது இந்த சூடாக பால் போடலன்னா கட்டிக்கிட்டே ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இதை நம்மளுக்கு வந்து ரொம்ப சத்தான, ரொம்ப திடமாக எல்லா ஹெல்த்தியுமே இதில் இருக்குது. மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது நம்ம வந்து டெய்லி வந்து காலையில் ஒரு ஸ்பூன் போட்டு, இப்போ 200 ஒரு டம்ளர் பாலில் அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு, கொஞ்சம் பெரிய ஸ்பூன்னாலும் பரவாயில்ல, போட்டு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஏதோ சொல்லுவாங்க, அப்புறம் அடுத்த நாள்லேருந்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம பெரிய டம்ளர்னால நம்ம 3/4 டம்ளர் வருங்க, ஒரு ஸ்பூன் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிப்ஸ் இது. சில்ட்ரன்ஸுங்க இல்லை, பெரியவங்களும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.